இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நிறைய பேர் பேஷனேட்டாக பிளான் பண்ணுறோம். வாங்கிட்டு போயிட்டு அதுக்கு எப்போ மெனூர் போடணும்னு தெரியும். சில சமயம் அந்த பிளான் சர்வை ஆக மாட்டேங்குது. அப்படி சர்வை ஆகாதப்ப நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் எப்படி தவிர்த்துக்கலாம், எப்போ மெனூர் போடலாம், எப்போ பெஸ்ட் அடிக்கணும் அப்படின்றத ஒரு சார்ட் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம். அந்த சார்ட் நான் வந்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போடுறேன். அதை பற்றி இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது என்னென்னா இன்டோர் அவுட்டோர் தான் நம்ம சொல்லி பண்ணுறோம். பட் இதனால் 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். என்னென்னா க்ளோஸ்ட் இன்டோர், சரியா, இன்டோர், செமிஷேட், அவுட்டோர், இந்த 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். எதுக்குன்னா இந்த 4 இடத்துலையும் பிளான்ட் வைக்கிறப்ப சிம்டம்ஸ் மாறும். ஸோ அதை நாங்கள் அனலைஸ் பண்ணி என்னோட டீம் ஒர்க் பண்ணி அதுக்காக தான் இந்த சார்ட் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் ஃபேஸ்புக்கில் நாங்கள் போடுறோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க, முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணிக்கிங்க. எல்லோரும் செடியை நல்லபடியாக வளர்த்துறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பார்க்கலாமா? ஓகே, இதுதாங்க அந்த சார்ட்டு. ஓகே, இதுதான் இந்த சார்ட்டு. இப்போ இந்த சார்ட்டை நாங்கள் ஃபில் பண்ணி காமிக்கிறோம், பாருங்கள். ஓகே, இதுதாங்க அந்த சார்ட் நாங்கள் உருவாக்கி இருக்க சார்ட்டு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் பேர் ஜிசி பிளான்ட்டு, சரியா? அதோட சீரியல் நம்பர் வந்து 22. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி வாங்கியிருக்கீங்க, அந்த டேட்டு, அந்த பிளான்ட்டோட பேர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தண்ணி ஊற்றுறோம், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு பெஸ்ட் அடிக்கிறோம், பெஸ்ட்டோட டேட்டு, மென்யூர் நம்ம ஏற்கனவே சாயிலில் கலந்துருக்கிறதுனால அதை நம்ம ஃபில்அப் பண்ணலை, சரியா? ரீபார்ட் பண்ணணும். இப்போ இதை ஒரு பாட்டில் ரீபார்ட் பண்ணுறோன்னா என்றைக்கு ரீபார்ட் பண்ணுறோமோ அந்த டேட்டு நம்ம ஃபில்அப் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளான்ட் நாட் ஹெல்த்தி அதர்வைஸ் எனி சிம்டம்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். இது ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் தெரியும் பிளான்ட்டு ஹெல்த்தியாக இருக்கா இல்லையா. ஏதாவது நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, பிளான்ட்டில் ஹெல்த்தியாக இல்லாமல் சோபராக ஃபீல் பண்ணிங்கன்னா உடனே அதை இங்கே எழுதிட்டு நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கினீங்கன்னா அந்த பிளான்ட்டு என்ன சிம்டம்ஸாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அப்படி இல்லை நீங்கள் வேறு ஏதாவது இடத்துல வாங்கினீங்கன்னா இந்த சார்ட்டை நீங்கள் ஃபில்அப் பண்ணுறப்ப உங்களுக்கு அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, இப்போ தான் நம்ம மெயினான இடத்துக்கு வந்திருக்கிறோம் பாருங்களேன். இப்போது நம்ம இன்டோர் அவுட்டோர்னு தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இதை 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறோம். என்னென்னா க்ளோஸ்ட் இன்டோர். க்ளோஸ்ட் இன்டோர்ன்றப்ப நம்ம திறக்கவே மாட்டோம், எப்போயாவது தான் ஜன்னல்களை திறப்போம். அதுக்கு பேர் க்ளோஸ்ட் இன்டோர்னு நாங்கள் பேர் கொடுத்துருக்கோம். இன்டோர்னு கொடுத்துருக்கோம். இன்டோர்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் பெரிய வாசல் இருக்கும், திறந்துருக்கும், ஜன்னல் இருக்கும், ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். அந்த இடத்துக்கு பேர் தான் இன்டோர். செமிஷேடு அப்படின்னு கொடுத்துருப்போம், பார்சலி சன்லைட் அப்படின்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா பால்கனி, வராண்டா, வெயில் பட்டும் படாத இடத்துக்கு தான் அந்த மாதிரி இடத்துக்கு பார்சலி சன்லைட்னு சொல்லுவோம். அவுட்டோர் எல்லாருக்குமே தெரியும், ஃபுல்லாக சூரிய ஒளி படுற இடம் தான் அவுட்டோர். இங்கே எந்தெந்த மாதிரி பிளான்ட் வாங்குறோமோ அந்த பிளான்ட்டை எந்த இடத்துல வைக்கிறோன்றதை நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஜிசி பிளான்ட் வைக்கிறோம் இல்லையா? இப்போ ஜிசி பிளான்ட் வந்து க்ளோஸ்ட் இன்டோரில் வச்சா பிளான்ட்டு சர்வைவ் ஆகும், இன்டோரில் வச்சா சர்வைவ் ஆகும், அதேமாதிரி ஷேடில் வச்சா சர்வைவ் ஆகும், சரியா? திடுதிப்புன்னு கொண்டு போயிட்டு அவுட்டோரில் வச்சா சர்வைவ் ஆகாது. ஸோ அதனால் எந்த பிளான்ட்டை எங்கே வைக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜிசி பிளான்ட்டை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ்னு ரொம்ப கேர் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. மென்யூர் எல்லா பிளான்ட்டுக்கும் போடுறதுக்காண்டி தான் இந்த ஷீட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம். ஓகே, இதுதாங்க க்ளோஸ்டு இன்டோர்னு சொல்கிறது. க்ளோஸ்டு இன்டோர்னால் ஒரு விண்டோர் இருக்கும், இல்லை 2 விண்டோர் இருக்கும். என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் டோர் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம், சரியா? இப்படி தான் இருக்கும் இல்லையா? ஓகே, இப்படி இருந்தால் நைட்டில் ஏசி போடுவோம், நைட்டில் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம். பெரும்பாலும் இந்த டோரை திறக்க மாட்டோம். இதே கான்செப்ட் தாங்க ஆஃபீஸுக்கு போனீங்கனாலும் ஏசி வந்து சில சமயம் த்ரூ அவுட் த டே இருக்கும், நைட்டில் வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி ஆஃப் பண்ணிவிடுவாங்க இல்லையா? ஆனால் பிளான்ட்டுக்கு பிளான்ட் சேவர்னு சொல்லி லைட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பிளான்ட்டுக்கு அந்த லைட்டு போட்டோம்னா, அந்த பிளான்ட் சேவர் லைட் போட்டோம்னா பிளான்ட்டு சர்வைவ் ஆகும். அதுக்குள்ளேயே சில சமயம் வெளியே எடுக்க தேவையில்லை. பட்
அந்த மாதிரி லைட்டு போடாத கண்டிஷன் இருக்கிற இடத்துல பிளான்ட்டு 2 வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை பிளான்ட் இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னா ஹார்டி பிளான்ட்டை வாரத்தில் ஒரு முறை வீக்கெண்டில் வெளியே எடுத்து வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு பிளான்ட்டு நல்லா வரும். சரியா? இந்த ஏரியா வந்து நான் இன்டோர்னு கொடுத்துருக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டு எப்போதுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உள்ள க்ளோஸ் இன்டோரை விட. ஏன்னா ஜன்னல் எப்போதுமே திறந்துருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ஜன்னல் இருக்கும். 2 பக்கமும் ஜன்னல் இருக்கிறனால உங்களுக்கு ஏரியேஷன் நல்லா வரும். இது பெரிய டோர். எப்போதுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் பெரும்பாலும் கதவு திறந்து வச்சுருப்போம், இல்லை அந்த நெட் அடிச்சிருப்போம். ஃபுல்லாக ஏர் சர்க்குலேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு இதை இன்டோர்ன்றதுனால பிளான்ட் இங்கே வச்சாலும் சர்வைவ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து செமி ஷேட் ஏரியா. சரியா? ஷேட் ஏரியா. இதை வந்து 3வது கேட்டகரியில் பிரிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இதே மாதிரி கொஞ்சம் அப்படியே இதே செமி ஷேடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெயில் பட்டும் படாமல் இருக்கும். இதில் வந்து ஒரு சில பிளான்ட்டு பூக்கும், எல்லா பிளான்ட்டும் பூக்காது. அதுக்கு தேவையான ஒரு வெயில் வந்தால் அதை எனர்ஜி எடுத்து தான் அதில் பூக்கும். சரியா? இது 3வது. இது தாங்க அவுட்டோர். பார்த்தீங்களா? ஃபுல்லாக வெயில் படுறதுக்கு பேர் தான் அவுட்டோர். ஸோ இந்த மாதிரி இடத்துல எந்தெந்த பிளான்ட் வைக்கணுமோ அந்த இடத்துல அந்த பிளான்ட்டை வச்சாதான் நமக்கு தேவையான ரிசல்ட் கிடைக்கும்.